100 இடத்துல நம்மளை கூப்பிடுவாங்க, வாங்க 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 வாங்கன்ட்டு. அப்புறம் ஜெயந்தி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்க வீடியோல வந்து ஒரு நல்ல பிராங்க். நான் சொன்னேனே, நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார். எப்பா பேசாம காட்டு பூச்சி சேனலோட அம்மா சமையல கனெக்ட் பண்ணிடலாம். கொன்னே போட்டுருவேன். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மாநகரத்தில் மீன் கிடைக்கிறேன். ஜிலேபி மீன் வந்து வாங்கிட்டேன், 2 கிலோ வாங்கிட்டேன். அது வந்து ரமேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கிட்டோம். ஸோ இன்னொரு மீன் உங்களுக்கு காமிக்கிறோம். அது என்ன சில்வர் கண்டையா? அது எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. எத்தனை கிலோ? 12 கிலோ சொன்னாங்க. 12 கிலோ சொன்னாங்க. 1 கிலோ வந்து 100 ரூபாவா. ஆனால் வந்து அது வாங்க வேண்டாமா. அதுக்கப்புறம் நாங்கள் வேற என்ன வாங்க போகிறோம்? எறாவா. ஸோ எறா வாங்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு வானகரத்தில். நிறைய பேர் வந்து சாரி, இப்போ எனக்கு இது புதுசு, அம்மாவுக்கு பழசு. இப்போ வந்து நீங்கள் இங்கே மீன் கூட ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் இந்த இடத்த படிக்கட்டுலேருந்து இறங்கி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறது தான் பெரிய விஷயம். இங்கே அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஒரு 100 இடத்துல நம்மளை கூப்பிடுவாங்க, வாங்க 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 வாங்கன்ட்டு. ஸோ அதை நம்ம தாண்டி நம்ம வெளியே போயிடுவோம். நாங்கள் யூஸ்வலாக வந்து இங்கே கொடுக்க மாட்டோம். எங்கே கொடுப்போம்? அங்கே வந்து இங்கே ஏன் கொடுக்க மாட்டோம்னா லேட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே போய் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கொடுப்போம். அவங்க ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி தருவாங்க, அங்கே தான் போகிறோம். ஸோ இங்கேயே பண்ணுவாங்க க்ளீன். பட் நாங்கள் அங்கேயே பழகிட்டதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்கனால நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட் வந்தீங்கனாலும் எங்கே வேணால் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அம்மாட்ட என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கப்புறம் ஹீட் ஆகுறதுனால ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அது கம்மி பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாவ் ஸ்கின் சயின்ஸோட ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் அண்ட் ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஷாம்பூ, ரெட் ஆனியன் பிளாக் சீட் கண்டிஷனர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஆயிலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஆனியன் பிளாக் சீட் கோகோனட் ஆயில் இருக்குது, ஜொஜோபா ஆயில் இருக்குது, நிறைய ஆயில் இருக்கிறதுனால நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கன் பண்ணி ஹேர் ஃபால் ஆகிறத கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மல் மார்னிங் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் மார்னிங் டைமில் வந்து இந்த ஆயிலை தேய்ச்சிட்டு அப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து சீக்கிரமாக கம்மியாகிறத நீங்களே பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து உண்மையாக நல்லாவே கம்மியாகும். ஸோ நான் இந்த ஆயில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் வந்து 2-3 பாட்டில் வந்து காலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸோட ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஷாம்பூ. இதுலையுமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியன். நம்மளுக்கு வந்து இந்த ரெட் ஆனியன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து ரெட் ஆனியன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபேரபன், நோ சிலிக்கான் அண்ட் நோ சல்ஃபேட், கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் யூஸ் பண்ணுறோம் முடி கொட்டுன்ற பயமே தேவையில்லை. இது நான் யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஹேர் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. உண்மையிலே எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதிலே QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பி வாவ் நேச்சுரலி. இப்போ வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் எத்தனை மணிக்கு சமைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்குமா, 2:30 மணி. ஆமாம், டைம் பீஸ் வேறு. எங்களோட லஞ்ச் வந்து அப்படிதான் 3-3:30. ஆனால் இப்போ ஒரு 1/2 ஹவரில் கண்டிப்பாக முடிச்சிருவேன். சாதம் வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு. அதெல்லாம் நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, வச்சுட்டாங்க. ஆமாம், குழம்பு மட்டும் வச்சா போதும். குழம்பும் எறா இது. இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது? இதோ மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு டிஃப்ரெண்ட். வரும்போது அப்படியே மட்டன் பிடிச்சணுன்ட்டோம். சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். வெங்காயம் வந்து ஒரு 200 வெங்காயம், சின்ன வெங்காயம்.
மீனே வந்து இல்லை. காலையில் போயிருந்தால் இருந்திருக்கோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 1 மணிக்கு. அதனால் அது என்ன மீன் சொல்லு, நம்ம வாங்கினது. அட இல்லை கண்டை வந்து வாங்கலை. அதுதான் 11 கிலோ வருது இல்லை, அதனால் வாங்கலை. அவள் ஜிலேபி மீன் வாங்கினோம். அப்புறம் வந்து எறா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கிலோ மட்டனும், அதுக்கப்புறம் அந்த நல்லி எலும்பு அதனால் அது ஒரு 4 பீஸ் போட்டாங்க. அதே 200 வாங்கிட்டாங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா. ஆமாம், நம்ம தோட்டத்தில் எடுத்த பச்சை மிளகா. ஆமாம், காலையில் தான் நாங்கள் வந்து கார்டன் வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அம்மா வீட்டு சமையலில் வரும். என்னென்ன நம்ம இன்றைக்கி ஏர் வேஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, லெட்யூஸ் பண்ணோம். லெட்டிஸா? அதான் அந்த பர்கர் இலை. பர்கர் இலை, அப்புறம் வந்து பச்சை மிளகா, தக்காளி, இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து மாடி தோட்டத்தில் வந்து எடுத்தோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அம்மா வீட்டு சமையலில் இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்கள் அதை இன்னைக்கா? ஆமாம், ஐ மீன் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம். அதை பாருங்கள். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அளவுக்கு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த பாத்திரம் இங்கே 2 பாத்திரம் வச்சிட்டா நிற்க மாட்டேங்குது. 2 பாத்திரம் வச்சா இங்கே முட்டிக்குது. ஆமாம், இதில் ஒரு பாத்திரமும் அதில் ஒரு பாத்திரம் அப்படி தான் வைப்பேன். இது பெரிய அடுப்பு ரொம்ப யூஸ் பண்ணால் கேஸ் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுது. 5 பர்னர் வாங்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணோம். 5 பர்னர் வேறு மாதிரி இருந்தது, அதுவும் முட்டோன்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கலை. இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எறாக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய், இதில் வந்து மட்டன் போட்டுடலாம். மட்டனும் போட்டு 2ம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மட்டன், இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். நார்மலாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுடலாம். நமக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த குக்கரில் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். தேங்காய்லாம் ஊற்ற போகிறதில்ல, இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து வச்சுருக்கேன். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து முருங்கைக்காய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இறக்கிட்டு முருங்கைக்காய் போடலாம். சோம்பு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அதே மாதிரி ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எல்லாமே வந்து நம்ம ப்ராடக்ட்டு, நம்ம மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய மசாலா கேட்குறீங்க. எங்களால் சில மசாலா பண்ணி கொடுக்கும். என்ன மசாலாப்பா? கருவேப்பிலை பொடிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் இப்போ எங்களால் பண்ண முடியும், டைமே இல்லைப்பா. ஸோ என்ன மசாலா இப்போ நம்ம கிட்ட இருக்குது. மற்றபடி எல்லா மசாலாவுமே இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எறா போட்டுடலாம். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன், அப்புறம் மீன் மசாலா வந்து 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். பாருங்கள், மீன் மசாலாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். ஊறிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். ஆனால் மீன் வந்து முன்னாடியே மசாலா போட்டு வச்சிடணும். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, அதனால் மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுமே மீன் பொரிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 3 மணி ஆக போகுது இன்றைக்கி.
பாருங்க உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நான் தண்ணியே இதில் ஊற்றலை. தண்ணி ஊற்றினா ரொம்ப சதன்னு ஆயிடுது. அதனால் இந்த எறாவில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வேக விட்டுறலாம். எறா வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றவே இல்லை, நான் தண்ணி ஊற்றாமலே இந்த அளவுக்கு தொக்காக இருக்குது. தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தொக்காக இருக்குமோ. எப்பவுமே எறா சமைக்கும் போது இந்த மாதிரி தொக்கு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா தண்ணி ஊற்றாதீங்க, அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டா அந்த டேஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடும். யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. யார் தண்ணி ஊற்றுவாங்க? தொக்குக்கும் சிலர் தண்ணி ஊற்றுவாங்க. நார்மல் தண்ணியை ஊற்றிட்டாங்க இல்லை. அப்புறம் ஜெயந்தி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நேற்று போன இடத்துல கேட்டிருந்தாங்க. திட்டினாங்க வேற இல்லை ஜெயந்தியை, என்னை வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்க வீடியோல வந்து ஒரு நல்ல பிராங்க். அண்ணா சொன்னனே நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார். ஏற்கனவே இப்படிதான் சொன்னாங்க, இனிமே வாரம் 3 வீடியோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கானம். அதுக்கப்புறம் பாருங்க கொக்கு ஒரு பக்கம் போகுது, குருவி ஒரு பக்கம் போகுது, காக்கா ஒரு பக்கம் போகுது, இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. காட்டுக்குச்சி அப்படின்னாலே எல்லாமே இருக்கும்ல. காட்டுக்குள்ள காக்கா இருக்கும், குருவி இருக்கும், நாய் இருக்கும், பன்னி இருக்கும், எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பிராங்க்குக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்தது வந்து பெரியமா நல்லா யோசிச்சு நல்ல பிராங்க பண்ணுவோம். அதுக்கு கூட பிடிக்கல உங்க சேனலை பத்தி பேசினா. அதுவும் விசில் அடிக்குது வந்து வீடியோவே எடுக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயந்தி தான். ஜெயந்தியும் பாப்பாவும் போய் நீங்க ஆனா பாப்பா கூட வந்து நீங்க நிறைய வீடியோல அம்மா சமையலே பாத்திருக்கீங்க. நானும் பாப்பாவும் எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கோம். 2 பேர் கரெக்ட்டா வந்துருவோம். அரி பாதி நேரம் போறல அரி ஸ்டைல்ல போயிடு. என்னடா பண்ணீங்க? நீங்க வர சொன்னா வர, போ சொன்னா போறேன். ஆனா வர சொன்னா என்ன பண்ணுவான்? ஒரு பையில ஒரு 2 சட்டையை வச்சுங்க இப்படி போட்டுங்க வருவான். இப்படி நாட்டிட்டு வந்துட்டு ஷூட் சொன்னா 10 மணிக்கு வருவான். மாட்டிப்பா வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி எடுப்போம். பொறுமையா பேசாம காட்டு பூச்சி சேனலோட அம்மா சமையல கனெக்ட் பண்ணிடலாம். கொன்னே போட்டுருவேன். வந்தீங்கன்னா கொன்னுடுவேன். அதனால வேணாம், நம்ம வந்து எறா தொக்க சாப்பிட்டு முன்னு பார்த்து போவோம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். மீன் வறுக்கணும். இது 2 மட்டும் போதும். மீன் வந்து மசாலா போட்டு வச்சுக்கிறேன் நைட்டுக்கு. சரியா? நான் வந்து வெறும் தர்பீஸ் தான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா இதில் உப்பு மட்டும் போட்டு சாப்பிடுவேன். ஆனால் ஜெயந்தி நானவோ கலக்கி வச்சிருக்கு. ஒன்றும் கலக்கி வைக்கிறது, நான் உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சிருக்கேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 15 ரூபாய்க்கு தருவாங்க. அதுல வந்து மிளகாத்தூள் போட்டு சரி போட்டு பார்க்கறேன். நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டது கிடையாது. வித்தியாசமா மேல அப்படியே தூவி விடணுமா? வாணம் ஏன் மலை சாரல் மாதிரி தூவி பெரியமா தூவி விடுங்க, அப்பதான் இது இடிக்கும். மட்டன் குழம்பு ஓப்பன் பண்ணியாச்சு. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். சாப்பாட்டுக்குனா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து மட்டன் இப்படி கலரி எங்கம்மா நல்லி காணோம்? இருக்கு உள்ளதான் இருக்கு. சூப்பர் நல்லி எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே எடுத்துட்டு போயிட்டு சர்வ் பண்ணி காமிச்சிடும். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சாதம், ரசம், ஒரு மட்டன் குழம்பு, எறா தொக்கு வச்சாச்சு. இது வந்து சிம்பிள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அத நானும் யோசிச்சேன். இதெல்லாம் வாரத்துல ஒரு நாள் எங்க வீட்ல பெருசா இல்ல நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க, அம்மா நாங்களா ஒரு ரெசிபி செஞ்சாதான் சிங்கிள்னு சொல்லுவோம், நீங்க என்ன இவ்வளவு செஞ்சுட்டு சிம்பிள் சொல்றீங்க.
இல்லை நம்ம வந்து அப்பையிலேருந்தே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்த தொட்டு என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பொரியல், ஒரு ரசம், ஒரு சாம்பார் இப்படி வச்சுருவோம். அப்போ தான் வந்து சாம்பார் காலி ஆயிடுச்சுன்னா ரசம் ஊற்றி சாப்பிட்லாம், ரசம் காலி ஆயிடுச்சுன்னா மோர் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்றதுனால அந்த மாதிரியே எட்டக்கு மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா, புரியுதா? தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கடிச்சின்னு சாப்பிடலாம். நீங்கள் எத்தனை வருஷமா வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க? நான் இருந்தேனே ஒரு 23 வருஷம். நாங்கள் சின்ன வயசில் வந்து எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலி. ஆமாம், எங்கள் தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் அதுதான் ஜாயின் பண்ணி இப்போ ஒட்டுக்குள்ள ஒன்று இருக்கிறதையே தனித்தனியாக தான் பார்க்குறோம். நீ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஜாயின், நாங்களாம் அந்த காலத்தில் பக்கத்து வீட்டு மைண்ட் வாய்ஸ் என்னன்னா ஜாயின்ட் ஃபேமிலினா எல்லா ஃபேமிலியும் ஒன்றா இருக்குது. இவங்க நினைப்பாங்க எங்கள் வீட்டில் இது தம்பி தங்கச்சிங்களாம் தான் வெளியில் இருக்காங்க, ஆனால் அதுங்களோட பெற்றதுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருக்குங்க, எல்லாம் அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அதுதான். நீங்களே கேட்பீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா எத்தனை பிள்ளைங்கம்மா. நான் பெத்தது ஒரு ரத்தனம் தான். அப்புறம் ஊர்ல பெத்தது எல்லாமே நம்ம வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்படிதான் என் பிள்ளை வளர்ந்துகிட்டே இருக்கிறாப்ல. இல்ல ஒரு எப்போ இருக்கிறது வந்து 10 பேரு. ஆமா, சனி இல்ல அவங்க எப்படி தெரியுமா மத்தவங்களும் சொல்லுவாங்க எப்பவுமே இருக்கிறது 2 பேர் இருப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு 5 பேர் இருப்போமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு அந்த மாதிரி விசேஷ நாள்லாம் வந்தா 15லேருந்து 20 பேர் இருப்போம். குறைஞ்சது நம்ம வீட்டில் வந்து ஒரு இது. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லுவியே நிறைய சமைக்கிறீங்க, என்னதான் பண்ணுறீங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஒரு 8 பேர். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலைக்கு 2 பேர் இருக்கிறாங்க, மசாலா வேலைக்கு ஒருத்தரும் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அவங்க 2 பேர். மொத்தம் 10 பேருக்கு மத்தியானத்துலேயும் காலையிலையும் சமைப்பேன். நைட் வந்து 5 பேர்த்துக்கு தான் சமைப்பேன். ஸோ வந்து இதுதான் வந்து இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எத்தனை பேர்ப்பா இருக்கீங்க வீட்டில், எப்பயுமே கூட்டமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட கூட்டம் காலியாக மாட்டேங்குது. அவங்க நினைச்சிருப்பாங்க லாக்டவுன்ல கூட வெளியில கூட்டம் இல்ல, வீட்டுல கூட்டம் இருந்துட்டே இருக்கேப்பா. ஆமா, லாக்டவுன்ல ஒரே இடத்துல வந்து அசம்பிளி அப்படியே ஒரே இடத்துலயே எல்லாம். அதனால இதுதான் வந்து ரீசன். இது வந்து ஒரு சிம்பிளான இது அப்படின்றனால பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். இந்த மட்டன் குழம்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சின்ன வித்தியாசங்கள், அதாவது ஒரு பொருள் வந்து நம்மளை அதில் குறைச்சிட்டு ஒரு பொருள் வந்து அதிகமாக போடும்போது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். இன்றைக்கி இதில் வந்து சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் போடுறத விட அது எல்லாமே போட்டிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் பண்ணுறோன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் சூப்பரான இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், பாய்.